தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா கடலுக்கு வேண்டியப்பா கொட்டு போகுமா நெட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசு காகுமா கடலுக்கு வேண்டியப்பா கொட்டு போகுமா நெட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசு காகுமா பட்டமிடும் காலையப்பார் வாட்ட சாட்டமா பட்டமிடும் காலையப்பார் வாட்ட சாட்டமா கூடி வளைச்சு விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் ஓடுமா கூடி வளைச்சு விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் ஓடுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுவரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா போட்டு வச்சாரு போட்ட வரிச மலையினி வச்சாரு கொண்டு பொருள் புத்தகத்தை போட்டு வச்சாரு அவரு போட்ட வரிச மலையினி வச்சாரு ஏட்ட கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஏட்ட கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுத்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுத்தாரு பாப்பா பசுமரம் படுத்து விட்டாரு சேர்த்தா வரது காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரையும் மிஞ்சுமா அந்த குமரேச அண்ணே வந்திருக்க நாரதரு முத்துகிருஷ்ண அண்ணே எப்படாப்பட்ட நாரதர் பார்த்தீங்களா உண்மையிலே நாடக உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னா நாடக உலகத்துக்கு நாரதர் பேர்ல வந்த எங்க அண்ணன் முத்துகிருஷ்ண அண்ணன் பாட்டினாலும் பாட்டு பேச்சு என்னனையா அனைத்தும் கற்று ஒரே ஆள் இறங்கிட்டீங்கன்னா எங்க முத்துகிருஷ்ண அண்ணன் வந்திருக்காரு பாப்போம் மோதி பாப்பா அவரோட மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா எந்த உரையா எடுத்து சொல்லையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா எந்த உரையா எடுத்து சொல்லையா துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மனிதனில் மனிதன் உண்டு மனிதனில் மிருகம் உண்டு மனிதனில் மாணிக்கம் உண்டு என்று சொல்றார்கள் அப்பேற்பட்ட மனிதன் இந்த சார்ந்த ஐயனே உலகம் தெரியாத சிறு பையனே மைச்சிருக்காரனே இந்த மைக்கில வாலி மேய்த்த வைங்க அந்த மைக்கில எர்த்த வைக்க மைக்கில எர்த்த வைக்க சொல்லுவாங்க யாருங்க நீங்க பாக்க பாவமா இருக்கு யாருக்கு நான் பல நாள தெரிக்க விட்டாலே பேரை சொன்னாலே மதுரையில இருந்து காரமணி புதுக்கோட்டை கைகாட்டி ஆவணம் சீர்காழி சிவபுரம் மாயான கும்போணம்னா நாரதுல பயப்படுவாங்க முரளி வரன்னு தெரிஞ்சாலே எல்லாத்துக்கும் நீரோட்டம் ஓடுறீங்கல இல்ல சொன்னாங்க இன்னைக்கு வர்ற சரி முரளியா முரளி ராஜா
உனக்கு சிறங்கு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சிறங்கு இருக்கு பரவாயில்ல, எனக்கு அது சிறங்கு இருக்கு. உங்களுக்கு குஷ்ட நோயில இருந்து சொல்லிட்டாங்க. இல்ல உனக்கு சிறங்கு இருக்கு கிட்ட வந்தா ஒட்டிக்கிற அப்படின்னாங்க. யாரு சிறங்கு ஒரு பக்கத்துல ஒட்டாதுங்க, அதை சொரிஞ்சு அப்பனா தான் ஒட்டும். இல்ல நீ சொரிஞ்சுக்கிட்டே தெரியாமல சொன்னாங்க. அதனால அது வந்து சிட்டி பாபு ஓத வந்து சொல்லிட்டு பாப்புல யாரு நினைக்க ஓயாம சிரிச்சுட்டே இருக்கீங்க. யாரு அதோட முக பாவனை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கோமாளி அப்படின்னு இடத்துக்கு வந்திருக்க. யாரு கோமாளினா யாரு? யாரு மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவதாரம் கொடுத்தாரா? அந்த அவதாரத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, ஏன்னா சிரிப்பவர் சிரிக்க வேண்டும், பிறகு சிரிக்க வைக்கணும். ஆமா கண்டிப்பா. வாழ வேண்டும், பிறகு சிரிக்க வாழக்கூடாது. கண்டிப்பா. வாய்க்கு சிரிச்சா நோய் விட்டு போகும். ஆமா, ஏன்னா ஓயாம இதுக்காண்டி சாவுல இல்ல இன்னொரு விஷயம், இங்கே சினிமா இங்க சிரிக்கணும். ஓயாமல் சிரிப்பன் பைத்தியக்காரன். ஆமா, ஓரவர சிரிப்பன் வஞ்சகன். கண்டிப்பா. இடம் பார்த்த சிரிப்பன் எத்தன். ஆமா, எங்கும் சிரிப்பன் கோமாளி. கண்டிப்பா. பார்த்த சிரிப்பன் காரியவாதி, காணாமல் சிரிப்பன் கவிஞன், அவளுக்கு சிரிப்பன் ஆண்டி, துன்பத்தில் சிரிப்பன் தியாகி. கண்டிப்பா. துயரத்தில் சிரிப்பன் சிந்தனையாளர். கண்டிப்பா. வான்வில் சிரிப்பன் மன்னர், தெரியும் என்ற சிரிப்பன் பசப்பன், எதுக்குமே தெரியாத சிரிக்கிறேன் பணக்காரன், நிலை மறந்து சிற்பன் காதலன். கண்டிப்பா. நினைவோடு சிற்பம் மனுஷன். ஆமா, இப்படி மனுஷன் தான் நீ. நான் மனுஷன் தான். 17 வகை சிரிப்புல பிரிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா. நீ சிரிக்கிறீல, அதுக்கு காரணம் என்ன? பொழப்பு சிரிப்பா சிரிக்கதானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிரிப்பா சிரிச்சா அது வந்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்ல மனுஷனுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நினைவோடு சிரிப்பம் மனுஷன். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. இப்ப நீ யார் முதல்ல? நானா? ஏன் பொண்டாட்டிக்கு புருஷன். உனக்கு பொண்டாட்டி இருக்கா? ஏங்க ஏங்க ஆனந்தத்துக்கு சிட்டி பாப்புக்கு இருக்கக்கூடாதா? இருக்காளே. எனக்கு மேல 3 பேரு, எனக்கு கீழே 3 பேரு, நான் நடுவில் இருந்தாலும். கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தது. கூட பிறந்தவங்களா? ஆமா. ஒரு மாதிரி ஒரு மனிதன் இருக்காங்க. சரி. குறிஞ்சி நாட்டுல உங்க சொந்தக்கார ஒருத்தர் வர்றாரு. சரி. அப்ப உங்களுக்கு இலைய போட்டு சோறு போடுவீங்க. ஆமா. அப்ப முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை வருது. இலை போட. சரி. அவர் கேட்டாரு, யார் பாதம்? இது என் கூட பிறந்தவன். சரி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சரி. இலைய போட்டு போயிடுறான். மறுபடியும் ஒரு பெண்ணு வர்றான். சரி. இது யாருங்க? இது என் கூட பிறந்தவன் அப்படின்னு அந்த பெண்ணையும் சொல்றாங்க. சரி. மறுபடியும் இன்னொரு பொண்ணு வர்றான். சரி. சாதம் வைக்கிறதுக்கு. இவ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இவனும் நாங்க கூட பிறந்தவர்கள். கூட பிறந்தவள் 3 பெண்களுமே சொல்றாங்க. சரி. ஆனா 3 பெண்ணுமே ஒரு வீட்டுல இருக்காங்க. எந்த பெண் யாரோட கூடுவதற்காக சொன்னேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, பொண்டாட்டி ஏற்றிட்டு சொன்னா சும்மா போய் தானே சொல்றேன். ஏன் என்ன போய் சொல்லலாமா? லைசன்ஸ் மட்டும் தான் நான் போடல, மத்த எல்லா கிரிமினல் மத்த தெரியுறேன். ஏட்ட கிரிமினல் எல்லாம் ஏட்ட வச்சுக்கூடாது. யாரு உங்க சேட்டை சவுடா எல்லாம் ஏட்ட வச்சுக்க கூடாது. அதெல்லாம் மதுரையிலே காரங்கள் வச்சுக்கணும். புதுக்கோட்டை ஏங்கிட்ட வந்துச்சுங்களே 2 கீழே விடாத அகத்த கொத்தோட எடுத்துக்கிடுவேன். உன்னை பார்க்க சிரிப்பா இருக்குப்பா. யாருக்கு? பயந்து வைத்து பேசிக்கிருக்க. யார்? நானு. நிக்கரை கண்டுச்சுங்க. அதாவது என் பரம்பரையிலேயே நான் யாரு கண்டு பயப்பட மாட்டேன். அன்னைக்கு பயப்பட ஒரே ஆளு என் தெய்வம் தான். தெய்வத்துக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அன்னைக்கு மட்டும் அது ராஜா பாட்டு. இல்ல அன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டே இப்ப பேசையில வாய பார்த்துட்டே இருந்து இன்னைக்கு இவ்வளவு சண்டை. அது ஏன்னு அப்ப புதுசு அண்ணன் என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு பயந்தேன். ஆனா இன்னைக்கு திருட்டு போச்சு. அந்த பயப்படம் கிடையாது. பேசுற விஷயமா பேசுறேன். விவரமா கண்டிப்பா கண்டிப்பா விவரமா சொல்ல விஷயமா பேசுறேன். ஆமா ஆமா. அப்ப அந்த மனிதன் வந்து யார கூட சொன்னா முதற்பட்ட இளவட வந்தால அவள் ஆண்களோட கூட பிறந்தவங்க மனைவி. ஆமா, ஆண் கூட பிறக்க மனைவி மனைவி. அதற்கு பிறகு ஒரு இளவட வந்தால அவ அந்த ஆணோடு கூட பிறந்த சகோதரி. அதற்கு பிறகு கடைசியில் ஒரு இலை போட்டு சோறு வச்சால. ஆமா, அவள் கணவனும் மனைவியை கூடியதால் பிறந்தவள் மகள் சகோதரி மனைவி. இது 3க்குமே ஆமா கூட பிறந்தவங்க. அன்னைக்கு விஷயத்தை கொடுத்தா தமிழகத்துல அந்த விஷயமா இருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க அந்த பசுபதி பாசம் சொல்லி ஒப்பட்டை அடைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பேர் என்ன வச்ச பேரு? என்ன வச்சாங்க? பேர் வச்சாங்க. என்ன பேரு? அத கூப்பிடுற பேரு. பேர் என்ன சொல்லி அதான் கூப்பிடுவாங்கல. இப்ப வச்ச பேர் கூப்பிடுவாங்கல. யார் வச்சது? எங்க அப்பாவே. யார் வாயில? ஏன் வாயில வச்சாரு? அப்ப அதெல்லாம் சொல்லாமா? உங்க அப்பா உங்க வாயில வைப்பாரா? எங்க பேருங்க அது எப்படி ஓ வாயில பெருவு பண்ணுறேன்? பேர காதல வச்சாரு. அதாவது சக்கரை தண்ணியை வாயில வச்சாரு. அப்படி சொல்லியா? இப்படி பிறந்தனைக்கு சக்கரை தண்ணிய ஆமா வாயில வச்சாரு. பிறப்பட்டு யாரு குருவாட்டம் தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இறந்து போகும்போது யாரு குருவாட்டம் இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியல. அப்ப நான் கேள்வியில பதில் தெரியல. இப்ப சாமி ஏன் சாமி ஒரு மனுஷன் தண்ணி வச்சா ஏன் அண்ணாவுக்கு வந்து தண்ணியை குடிக்கிறேன்? மனிதன் தான் மாட்டாங்களே.
அப்புறம் குப்புற விடுறீங்க. நீங்க நினைக்கிற போல அந்த கால கிரீதாயகத்திலே மனிதர்கள் தெய்வங்கள் ஒன்றாக இருந்தார்கள். சரி. அப்ப மனிதர்களுக்கு தெய்வத்தை பார்க்கலாம். சரி. அன்று பாலாறும் தேனாறும் ஓடிய தமிழகத்திலே சரி பாலாறு தேனாறு நம்ம தமிழகத்தை ஓடிச்சான். ஆமா. அன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் கிடையாது. இப்ப என்ன ஓடுது? பச்சை தண்ணிக்கு என்னைக்கு பாக்கெட்ல அடைச்சாங்களோ ஆமா அன்னையோட மழை போயிருச்சு. ஆமா. வேதத்தை முறையா ஓதினார்கள் வேதியர்கள். சரி. அவருக்கு ஒரு மலை. சரி. நீதியே தவறாத நேரியருக்கு ஒரு மலை. மாதகற்படைய மங்கிக்கு ஒரு மலை. மாதம் மாதிரி மலை விழுந்துச்சு அன்னைக்கு. ஆமா. அதுக்கு பிறகு அரிசி வித்திடும் அந்தனருக்கு ஒரு மலை. சரி. புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மலை. வருஷதவரிக்கு ஒரு மலை. அப்படியே ஆண்டுக்கு ஒரு மலை வைத்துச்சு. சரி. அப்ப அன்னைக்கு நீங்க கேட்ட காலத்துல கிரீதாயகத்துல மனிதர்கள் எல்லாம் மேலே இருந்து வர்ண பகவான் மேலே இருந்து மழை குளிக்குதே அந்த கடவுளே அந்த மழை தண்ணீர் எங்களுக்கு வேணும் பகவானே அப்படி சொல்லி இந்த தண்ணீரை அரும்பொழுது பகவானை வேண்டி அண்ணாக்கா குடிச்சாங்க. ஆமா. இன்னைக்கு இதுல என்ன போய் பாத்தீங்களா? எதுல? சென்னைக்கு போயிருக்கா? சென்னைக்கா? நம்ம எங்கெங்க இன்னைக்கு இருக்க கலாச்சாரத்துல தண்ணீரை வந்து இப்ப பாக்கெட் வாட்டர் கேன் அதுல தண்ணீரை போட்டு வாயோட வாயா குடிச்சு அவருடைய உமிழ்நீரையும் அதில் தள்ளி இந்த தண்ணீரும் அதில் போய் யார் யார் கலாச்சாரம் மாறி போச்சா இல்லையா? ஆமா. அப்பேற்பட்ட தண்ணீரை நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்குள்ள உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு எதற்காக அண்ணாந்து கொடுத்தார்கள்? வர்ண பகவான் இந்த மழை தண்ணி வேணும், இந்த பூமி செழிக்கணும் பகவானே அப்படி வர்ணமாக வேண்டிய அண்ணாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் உணவை கீழே குடிச்சு சாப்பிடுறேன், சோத்தையை கீழே குடிச்சு சாப்பிடுறேன்? அது கிடையாது. இப்ப ஏன்னா சிக்கன் ரைஸ் அடி அடி காட்டுக்கு, ஆமா, நடு மாட்டுக்கு, ஆமா, துணி வீட்டுக்கு அப்படின்னாங்க. என்ன விஷயம் தெரியுமா? அகல முழுவதை விட ஆட முழுதும் பயன்பெற வேண்டும். அன்னைக்கெல்லாம் விவசாயம் செய்தாங்க. விவசாயம் செய்து பகவானை நினைச்ச பூமி தாயை வணங்கி விதைச்சு விட்டு அன்னைக்கு நாட்டு அதை நட்டு களை எடுத்து வயக்காட்டுல அந்த நெல் கதிரி மணிகளை அறுத்து அடியில் இருப்பது வயக்காட்டுக்கு நடுவில் இருப்பது மாட்டுக்கு வைக்க வைக்கோல் அப்படியே மாட்டுக்கு நுனி நமக்கு மனிதனுக்கு. அப்பேர் செய்யப்பட்ட அந்த பூமி தாய் கொடுத்த நெருக்கிறதுக்காக உணவு கொண்டு கொடுத்து பகவானே இந்த பூமி தாய் நோக்கி எனக்கு சாப்பிட்டாங்க. இல்லாம இருந்தார்கள். எனக்கு இல்லாம சந்தேகமா வந்துச்சுங்க. என்னது? அதாவது வர்ணபகவன வளர்ந்து தண்ணி கொண்டாட மண்ணாம தண்ணி குடிக்கிறேன். பூமாதை எனக்கு சாப்பிடுறதுனால கீழே கொண்டு சாப்பிடுறான். ஆனா ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரியே கண்ணை முட்டையா குடிக்கிறேன். ஒயின் ஷாப் போயிருக்கலாம், மதுபான கடை. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? போனீங்கன்னா பாட்டில கையில எடுத்துக்கேன், கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு தட்டுவேன், படக்கில் உடப்பேன், கிளாஸ் எடுத்துக்கேன் கையில எடுத்துக்கிட்டு நல்ல கடான ஊத்திட்டு கொஞ்சோண்டு சோடா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி இறைச்சி கண்ணை முடிக்கேன். சரி, கண்ணை முடிறது கடை 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 குடிச்சுவேன். ஏன் சாராயமா குடிக்கிறேன், சீக்கிரம் கண்ண முடியும். குடிக்கிறேன் சீக்கிரம் கண்ணம் அவனுக்கு தெரிஞ்சு வச்சு என்னது 18-48. ஏன் 18 வயசுல குடிக்கிறான்னா 48 வயசுல அவன் ஜோலி முடிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் இருந்தும் அதை செய்கின்றார்கள். கலாச்சாரம் மாறிவிட்டது. ஆமா, அதெல்லாம் வேணாம், குடிக்க வேணாம். நல்ல அன்பு, நல்ல குடிக்க, நல்ல சரக்கு வாங்கி குடிக்க. எதுக்கு அப்படின்னு நல்ல சரக்கு குடிப்பதெல்லாம் பெருசல்ல. ஆகையால் இந்த இடத்துல நீங்க நானும் பேசுவது சரி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, இது வந்து வேலிமலை சாரலுங்க. ஆமா, என்ன செய்றீங்க? நாங்க திரை வச்சு காவல் செய்யறோம். சரி, அது இருக்கட்டும். நீங்க யாரும் சொல்லலையே? தெரியலையே. நான் தான் திசை புகழ். இது நம்ம புது பேரா இருக்கு. இருடி. இருளி முன்னாடி பேர்ல இருளி. இருடி என்றால் முனிவர் என்ற பொருள். முனிவர் என்றால் யோகி என்று பொருள். சரி, யோகி என்றால் தபசி என்பது பொருள். சரி, தபசி என்றால் ஞானி என்று பொருள். சரி, இப்படி எல்லாம் எடுத்து விட்டு நான் இதுல சொல்லிருக்கீங்க கல்யாணத்துக்கு வருகிறா, அதெல்லாம் முக்கியம். இப்போ வடத்தன்மை பேசிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டு அதாவது பொதுநல செய்வதற்காக புறப்பட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றாக ஆகாய மார்க்கத்தில் வரும்பொழுது எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார்கள். என்ன பேரு? நாயக நாதம், ராயக ராகம், தாயக தாளம், இந்த மூன்று ஒன்று சேர்த்து நான் என்று சொல்லக்கூடிய பேராமத்தோடு உலகத்தை வந்து அறிஞ்சிருக்கேன். உங்க பேரு நாரதரா? எங்க ஆதார கார்டு பார்ப்போம். என்னது ஆதார கார்டு? எதுக்கு ஆதார் கார்டு? அப்ப உலகத்துல எல்லாம் தேவை. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக் எல்லாம் வேணும். அது உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எல்லாம் தேவரத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் நிகழ மாநிலர்கள். ஆமா, நாங்கள் எல்லாம் சோறு சாப்பிடுறது கிடையாது. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றீங்க? நாங்கள் எல்லாம் சுத்தமான காற்றை ஆகாரமாக. சரி சரி சரி, கிடையாச்சா? ஏன் மண்ணாசை, பொன்னாசை, பொன்னாசை, மூவாசை வெறுக்கப்பட்ட மாதிரி 3 ஆசை வெறுக்க தெரியும் சொல்ல இல்ல. எதுக்காக இந்த ஆசைகள்லாம் எடுத்துட்டால்
பொதுநலம் செய்ய மனசு வராது. சரி சுயநலம் வந்துடும். சரி பொதுநலம் செய்யணுமே என்றக்காக கல்யாணமே வேண்டாம். 30 கிலோ அனுப்பிச்சது ஒரு காலத்துல 52 பொண்டாட்டி கட்டிருக்கேன். 52? ஆமா. ஏதோ உங்களுக்கு எயிட்ஸ் இல்லையா? வாயில திருப்பி போட்டு என்ன வார்த்தை சொல்றேன்? 52 மனைவி திருமணம் சொன்னா உங்க மாதிரியா? கிடையாது. உலக நன்மைக்காக ஒரு குளத்துல மூழ்கி எழுந்து ஆணாக இருந்து மூழ்கி எழுந்தால் பெண்ணாக மாறி விடுவார். சரி. பெண்ணாக இருந்து மூழ்கி எழுந்தால் ஆணாக மாறி விடுவார். சரி. அப்படின்னு சொல்ல அந்த குளத்துல மூழ்கி எழுந்தவன் அழகாக பெண்ணா மாறிட்டேன். சரி. பெண்ணா மாறினவன்னா அந்த நாட்டை மன்னன் என்னை திருமணம் வச்சு 3.25 நடைக்கிற 60 பிள்ளைகள் வந்திருக்கேன். 60 பிள்ளையா? அந்த நாட்டு மன்னனாகி 52 மனைவி திருமணம் செஞ்சிருக்கேன். 52 பொண்டாட்டி, ஒரு பெண்ணாக மாறி 60 குழந்தைகள். சரிங்க. 52 பொண்டாட்டி 60 பிள்ளை, மொத்தம் 112. அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன் வேற வருது. ஓட்டுக்கு 1000 ரூபாய் வச்சாலும் கொள்ள காசு உங்க வீடு தான் வரும் போலங்க. உங்க மாதிரி இல்ல. 52 மனைவிகளை திருமணம் செய்து சுவாமிமலை படிக்கட்டு 51 கொடுத்து விட்டு, சரி, முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அச்சரமாக 51 கொடுத்து விட்டு, ஒரே ஒரு பெண் இதை விட்டு அகல முடியவில்லை சொன்னார். சரிங்க. அது யாரா வச்சிருக்கேன். என் பேரு வீரத்தேவங்க. என் பேரு வீரத்தேவன். உனக்கு நீ அண்ணன தம்பியா? அதான் 3 இருக்கு தம்பி, இந்த 3 இருக்கு அண்ணன். அப்ப நீ அண்ணனை விட தம்பி இல்ல. அப்ப நான் 2ஆம் கட்டியா நானு? ஆமா. அண்ணன் இப்ப மேல 3 பேர் இருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு நடுவுல வேணும். எங்க அம்மாவுக்கு முன்னாடி 3 பேர் பிறந்தாங்க. 3 பேர். பின்னாடி 3 பேர் பிறந்தாங்க. அப்ப அந்த பின்னாடி உள்ளவங்களுக்கு நீ அண்ணன். ஆமா. முன்னாடி உள்ளவங்களுக்கு தம்பி. அப்ப நீ அண்ணன் இல்ல தம்பியும் இல்ல. இல்ல கேளு சொல்றேன். நீ அண்ணன் தம்பி ஒண்ணு அண்ணனா இருக்கணும், இல்ல தம்பியா இருக்கணும். ஒண்ணு அண்ணனா இருக்கணும். நான் பல பேர் வீட்டில் லூஸ் ஆகிருக்கேன். நீங்க எதே லூஸ் ஆகிருக்கீங்க? சரி. உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அப்பா இருக்காங்களா? சரி. உங்க அம்மா யார முதல்ல அப்பான்னு சொன்னாங்க? முதல்ல அப்பானா அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? எப்படி? ஏன்னா பிறக்கையில அப்பா அப்படின்னு முதல்ல எங்க அம்மா சொல்லிச்சுங்க. உங்க அம்மா ஏங்க இதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லை. உங்க அம்மா யார முதல்ல அப்பான்னு சொன்னாங்கன்னா யார சொல்லியிருப்பாங்க? அவங்க அப்பா தான் தாரா சொல்லியிருக்கு, தாத்தாவை. உனக்கு எப்படி தெரியுங்கிறேன். எங்க அம்மா தான் சொல்லிச்சு. சொல்லிச்சா உங்க தாத்தாவை போய் நான் அப்பான்னு சொல்லி சொல்லிச்சா? அப்புறம் அவனை குழந்தை வேணும். பெண்ணு யார் அப்பான்னு சொல்றவங்க அப்பதான் தெரியும். ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு இவரெல்லாம் அப்பான்னு காமிச்சா தானே அப்பா இருக்கேன். ஆமா. அப்படி காமிச்சப்பா யாருன்னு இருக்கிறேன். இதுவும் குழப்பம் வேணுங்க. என்னை பத்தி தெரியாது. குழப்பு 2 பேரை குழப்பி இருக்கேன். ஆனா உங்க சந்தைக்கு ஒரு நாளே பல பயந்து போயிட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது. இல்ல ஜாலியா பேசுறாங்க. அப்படி இருக்கு. சரி. இப்ப உன் பேர் வீரத்தேவன். ஆமாங்க. சக்தி மந்திர மாறணும். சோ கேடுச்சா? 2 பெண்கள் இருக்காங்க. எங்க? உள்ளதே. உள்ள என்ன வேணும்? உள்ள திரை வச்சு காவல் செய்யறான். எப்ப போனா உள்ள? உள்ள ஆரம்பத்துல இருக்கிறா. உள்ள எங்க அப்பா இருக்காரு, மகளை திரை வச்சிருக்காங்க. அறுவடை பண்ற நாள் வந்துருச்சு. அது எங்க குலாவன கடை கேட்டீங்கன்னா, ஆண்கள் உழுது பயிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணை காவலுக்கு போறது குல வழக்கம். அப்படியா? அதனால நாங்க வந்து உழவர் வேலை, என் தங்கச்சி காவல் செய்யற வேலை. இப்ப வந்து இவங்க அக்கா 2 பெண்கள். ஆமா. 2 பெண்கள் ஆட்கள் வந்திருக்காங்க. ஆமா. இதுல பறவைகள் வரட்டும். அப்ப என்ன வேலை நீங்க? திணை. திணை யாரா இருக்கிறப்ப? திணை வந்து நாங்க தான் இருக்கணும். ஆமா. இந்த பெண்கள் என்ன செய்வாங்க? காவல் செய்யறாங்க. அப்ப அவங்க வந்து அறுக்க மாட்டாங்க. அவங்க அறுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அறுத்தது போதும். போதும். இனி அவங்க அறுக்க வேணும். இது வரைக்கும் அறுத்தது போதும். சரி. இதெல்லாம் பேசுறீங்க. சரி. நீங்க அதிகபட்சம் மதுரை பக்கம் போயிருக்கீங்க. நாடகத்துக்கு நிறைய போவீங்க. 5 மாவட்டம் 5 மாவட்டம் போயிட்டு. அதுதான் அதிகபட்சம். அதிகபட்சம் மதுரை பக்கம் தான் பார்ப்பேன் அதிகமா. இப்ப இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில 3 ஸ்தலம் பெரிய ஸ்தலம் கோயில். இதுல ஒண்ணு வந்து அழகர் கோயில், 2வது மதுரை மீனாட்சி, 3வது எது? பாண்டிமணி சாமி. இந்த பாண்டிமணி சாமிக்கு இப்ப இந்த ஏரியாவில் அதிக பேர் கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டுவாங்கல்ல. யாரை பார்த்தா அங்கே போனோம்னாலே கிடா வந்து பூசப்படுவாங்க. அங்கே போய் கேட்டோம்னா எங்க கிடா வெட்டில இந்த சாமி இருக்கு கிடா வெட்டுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நம்ம பாண்டிமணிக்கு கிடா வெட்டினாங்க, நம்ம பாண்டிமணிக்கு தான் கிடா வெட்டணும் சொல்லுவாங்களே. பாண்டிமணி சாமி சைவ சாமியா அசைவ சாமியா? அப்புறம் எந்த கிடா வெட்டுறாங்க? சமயக்கர் பொறுத்தருக்கு உனக்கு தெரியாது. ஆமா. சமயக்கர் பொறுத்தருக்கு பாண்டி முடிக்காக தன் தலையை எடுத்து குண்டமா இருக்காங்க. ஆமா. தெரியுமா இல்லையா? தெரியும். யாருக்கும் தெரிய மாட்டாங்க. பாண்டி முனீஸ்வரர் கட்டி ஆளணும் அப்படின்றக்காக மதுரை கொண்டு ஆளுறார். ஆமா. அவர் இப்படி ஆளுகிறாரே அப்படின்றக்காக அவருக்காகவே
தன்னுடைய தலையவே அறுத்துக்கிட்டு முண்டமாக அவருக்கு காவல் தெய்வமா இருப்பார் சமயக்கர் அவருக்கு வெட்டாரியா ஆமா இந்த பாண்டுமணி எடுத்து வந்து படைக்கிறாங்க பாண்டுமணிக்கு கிடைக்கிறது சுருட்டியா சுருட்டு சாம்பல் சுருட்டு போட்டார் திருநீர் இட்டார் யார் கெட்டாருக்காக அந்த திருநீரும் ஒரு சுருட்டியை வாங்கிட்டு வச்சா அந்த பகவானை ஏற்றுக்கிறார் கட்டி காக்கிறார் அவருடைய கால் காவல் தம்பி பெரிய ஒரு புண்ணியம் அப்படி ஒரு மனுஷன் படைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு சரி இருக்கு மலர்களுக்கு இருக்கு மீனாட்சியம்மன் கோயில் இருக்கு பாண்டிமணீஸ்வரர் கோயில் இருக்கு ஆலைகள் ஆமா ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய அங்கே போட்டு அந்த குழந்தை அவங்க வாசனை பேர் வைக்கக்கூடிய தெய்வமா இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு மொட்டை கோபுரம் அதான் தெரியுமா இருக்கு நீ போய் பாருவே அதெல்லாம் பொல்லா தெய்வங்கள் மதுரையில் கண்டிப்பா எல்லா ஊர்களிலும் எல்லா தெய்வங்களும் எல்லா நிச்சயம் எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கிறது அத்தனை விட ஒருவருக்கு குல தெய்வம்னு ஒன்று இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய அத்தனை தவறுகள் செய்தாலும் எத்தனை காத்து கருத்து பிள்ளி சூரியன் வந்தாலும் அந்த குலதெய்வம் தாய் தகப்பன் எப்படியோ அது மாதிரி காக்கக்கூடியதான் குலதெய்வம் குலதெய்வத்தை கிடக்கிற எதையும் கிடையாது சரி அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் இருப்பாங்க ஆமாங்க குலதெய்வம் தான் முதல்ல காக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் ஆமா இப்படின்ற மாதிரி வசதியா பேச உங்களுக்கு 52 போட்டுக்கிறீங்கல்ல உங்களுக்கு என்ன எனக்கு கடினம் ஆகலை சரி அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் இப்ப 50 நிமிடம் கட்டிங்கல்ல இந்த முதல் இரவுக்கு கடைசி இரவுக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க சொல்லுங்க தப்பு பூ இருக்கா இல்லையா இருக்கு பூ எதிர கட்டுறாங்க பூவை கட்டுவாங்க அப்ப இந்த பூவினால் எது மலம் இருக்கிறது நார் ஆமா நார் வந்து பெருமையா கிடையாது அப்ப பூவு நார் சேர்ந்தாத்த ஒரு மாலை இருக்க முடியும் இப்ப சேர் இருக்கு செந்தாமரை கவர்ச்சியா இருக்கு செந்தாமரை பார்க்க அழகா இருக்குமா இல்லையா கண்டிப்பா இந்த சேரை கண்டு விருத்தமுள்ள செந்தாமரை பார்க்க முடியுமா முடியாது அப்ப சேரு கவர்ச்சி செந்தாமரை கவர்ச்சி கவர்ச்சி அப்ப கவர்ச்சியும் கவர்ச்சி இருக்கணும் அது மாதிரி இந்த முதலிரவுக்கும் கடைசி இரவு என்ன இந்த மலர்களை நீங்க இருக்கிற மாதிரி நாங்க உனக்கு முதலில் வந்து மலர் மீது தூங்குறோம்னா முதலிரவு நம்மளை படுக்க போட்டு மேல மலர் தூக்கிட்டாங்கன்னா கடைசி இரவு இதெல்லாம் தெரியும் சரி அற்காவில் ஆள் ஒன்று இருக்கு அவங்க ஆள் வரல ஏன் அருக்கு அது மாதிரி நான் என்ன கேட்கிறேன்னா மீனாட்சியம்முடைய கோபுரத்தை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார் என்ன கேட்டாரு இந்த மாதிரி ஒரு பையனா சரி ஒரு பெரியவருக்கு போறாங்க சரி அப்ப இது என்ன கேட்கறது மீனாட்சியம்முடைய கோபுரம் ஆமா அப்ப கோபுரத்துல வாகனம் அப்ப பெரியவரை பார்த்து கேட்டார் சின்ன பையன் ஐயா இது மீனாட்சியம்மன் கோபுரம் கோபுரத்துல வாகனம் அந்த வாகனத்துல என்ன இருக்கு இப்ப மீனாட்சியம்மன் கோபுரம் கோபுரத்துல வாகனம் வாகனத்துல என்ன இருக்கு சாமி இருக்கு இப்படி இருக்கும் இல்லையா ஆமா அவர் கேட்கிறார் ஐயா எங்க ஊர் பட்டிக்காடு சரி எங்க ஊர் பட்டிக்காடு பட்டிக்காட்டுல கடை இருக்கு பட்டணத்துல என்ன இருக்கும்னு அவர் கேட்டாரு சின்ன பையனை பார்த்து இது என்ன விஷயம் இருக்கு அவர் என்ன என் ஊர் பட்டிக்காடு பட்டிக்காடு பட்டிக்காட்டுல கடை இருக்கு பட்டணத்துல என்ன இருக்கும்னு அப்ப இந்த சின்னவனை பார்த்து கேட்கிறாரு சிறியவர் என்ன இருக்கிறாரு மீனாட்சியம்முடைய கோபுரம் கோபுரத்துல வாகனத்துல என்ன இருக்குன்னு அவர் கேட்கிறார் ரெண்டுமே புரியல நீ தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்ப வாக மரம் பார்த்தியா வாக நிறுத்து பார்த்தியா வாக நிறுத்து பாத்திருக்கேன் வாக நிறுத்தி எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் இருக்கு அந்த வாக நிறுத்துல என்ன இருக்கு இல்ல விதை இருக்குமா ஆமா விதை இருக்கு அதைத்தான் சொன்னாரு வாகனத்துல விதை இருக்கும் அவர் என்ன சொன்னாங்க மீனாட்சியம்முடைய கோபுரத்துல வாகனத்துல என்ன இருக்கு சொல்லிட்டு வாங்கிட்டாரு அப்ப வாகனத்துல என்ன இருக்க விதை இருக்கு இவர் கேட்டாரே பட்டிக்கட்டுல கடை கொண்டு பட்ட நெத்துல என்ன இருக்குன்னு கேட்டாரு பட்டணத்துல இருக்கு அப்படி சொல்லணும் பட்டணத்துல இருக்கு வாகனத்துல விதைதான் இருக்கு ஆமா அப்ப வாகனத்துல என்ன இருக்குன்னா வாகனத்துல தேர் வருது தேர்ல சாமி இருக்கு சாமி ஊர்வலம் வந்து வாகனம் கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி ஒரு பரவாயில்லை இந்த காவல் கேட்கறாங்க இல்லையா சரி இந்த பொம்பளை பிள்ளை ஆமா அப்புறம் இந்த வள்ளின்னு சொன்னீங்கல்ல ஆமாங்க அதை யார் எங்க அப்பா நாங்க தீர்த்தாரு எங்க வைக்கிறாரு அதாவது வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல எடுத்தோம் வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல யாரு கிழங்கு எடுத்தது யாரு கிழங்கு எங்க அப்பா எதையும் வந்துடல இல்ல வள்ளி கிழங்கு எடுத்து யாரும் தெரியாது பாக்கலாங்க வள்ளிக்கு கிழங்கு எடுக்கலங்க வள்ளி கிழங்கு நாக்க மடக்கி போடுங்க அப்படி ஒரு கிழங்கா இருக்கு வள்ளிக்கிழங்கு பார்த்தது இல்லையா வள்ளி கிழங்கு இருக்குங்க
அதை எடுத்தது யாரு கேட்கிறேன்? எடுத்தது எவன் எடுத்தான்னு தெரியல. இந்த மாதிரி நீ ஒரு ஆம்பளை தானே, நீ வீரத்தேவன் தானே, உங்க அப்பா ஒரு நாட்டு அரசு நம்பிராசன் தானே, நம்பிராசன் பெற்றவள் நீ இந்த வள்ளிக்கு கிழங்கு எடுத்து கூட தெரியலைன்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் கேட்கிறேன்? ஏங்க வள்ளிக்கு கிழங்கு எடுக்கலங்க, வள்ளி கிழங்கு தோண்டப்பட பள்ளத்துல இருந்துச்சு இந்த புள்ள. அதை தூக்குறது யாரு? எங்க அப்பா. சரி, பொம்பளை பிள்ளை நீ எப்படி விஷய? அதாவது எங்க அப்பா புள்ள தூக்கிட்டாரா, மேல இருந்து தடவிக்கிட்டே வந்திருக்காரு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா தண்டு கடுத்த தடவை இருக்கு, தடவில இருந்திருக்காரு. இது பொம்பளை பிள்ளை கொழுக்கொண்டே இருந்திருக்கு. யார் சொன்னது? எங்க அப்பா சொன்னார். சின்ன பிள்ளை சிறு குழந்தைய பாத்துருக்கிறேன். சிறு குழந்தைக்கு எப்பாவது தொண்டையில முடிச்சிருக்கா? நான் தொண்டையில முடிச்சுக்கணும். அப்ப தடவை என்கிட்ட நம்ம சமாளிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நான் தொண்டையில சொல்றேன். ஏன்னா ஒரு பெண்ணு ஆத்தங்கள்ல குடிச்சுருக்க நிறமாத கற்பனை கூட யாருமே உதவி கிடையாது. நிறமாத கற்பனை ஆத்திர குடிக்கிறான். ஆத்திர குடிச்ச உடனே பிரதிக்கிலேயே இப்ப குழந்தை பிறந்தது. என்ன குழந்தைன்னு பார்க்க முடியல, பிறந்தது. பிறந்த குழந்தை வந்தவன ஒரு முதலை வந்தது. குழந்தைய கட்டிட்டு போயிடுச்சு. துணையோட முருகன் சாப்பிட்டா தலை மட்டும் தெரியுது, தலை மட்டும் தெரியுது. இவள் குரல் கொடுக்குறான், என் பெற்ற மகனை காப்பாற்றுகிறாங்க. எதை வச்சு அவன் மயங்கி அதான் தடவிருப்பாங்க, தொண்டையை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் இருக்கும் போல எங்க நான் பிரசவ பார்க்க போனேன். அந்த வழியில அவன் பாப்பாளா? அப்புறம் அந்த காலத்துல நிறைய ஆமாங்க. ஏன்னா நிறமாத கற்பனையா இருக்கும் பொழுது இடைகளை பெண்களை இருக்கு. ஆமா, இடைகளை பெண்களை வலது நாசி இடது நாசி இருக்கு. அப்ப முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறமாத கற்பனையாக்கப்பட்ட பொழுது இந்த இடதலையை ஊண்டி எந்திரிச்சான்னா இவருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு அன்னைக்கு கணிச்சுட்டாங்க. உட்கார்ந்து எழுந்துக்க முடியும். இந்த வலதையை ஊண்டி எந்திரிச்சா ஆண்கள் தான் பிறக்கும் சொல்லி அன்னைக்கு கணிச்சிருக்காங்க. அப்ப இந்த நிறமாத கற்பனை குடிக்கும் பொழுது இந்த வலது நாசி அடைச்சிருந்ததா பிறக்கும் பொழுது 3 நாளைக்கு முன்பதாக வலது நாசி அடைத்து குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தையாகவும், இதே மாதிரி இடது நாசி அடைத்து பிறந்தால் பெண் குழந்தையாகவும், இரண்டும் சரியாக அடைக்கவில்லை என்றால் அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழியாக 1101 திருநங்கை. அப்படி இதெல்லாம் அந்த காலத்துல கணித்த கணிப்பை வைத்து எனக்கு சொன்னார். இந்த வலது நாசி அடைத்து குழந்தை வந்துச்சு என் மகன் என்று அன்னைக்கு ஒரு தாய் செய்யா. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது குடிக்கல நடந்துச்சு, கிழங்கு எடுத்தாங்க. உண்மையிலேங்க வள்ளிக்கு உங்களை வந்து பல விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஒரு சின்ன ஒரு சந்தேகம். வடகலை பெண்களை இன்றைகள்ல இதனுடைய சாராம்சம் என்ன? அதாவது ஒரு ஆண் பெண்ணும் கூடும் பொழுது கூட வலது நாசி அடைத்து ஒரு போகம் செய்தால் அது கண்டிப்பான முறையில ஆண் குழந்தை கரும்பு போங்கி வேணா மூக்க குறிப்பறியும் தன்மை. நிறமாத கற்பனை வலது நாசி அடைத்து குழந்தை வந்தால் அது ஆண் குழந்தையாகவும், இடது நாசி அடைத்து 3.25 நாளைக்கு முன்பதாக இடது நாசி அடைத்து குழந்தை வந்தால் பெண் குழந்தையாகவும் மூத்தவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அப்படிலாம் நிறைய படிச்சிருக்கான். ஆமாங்க, இடைகளை பெண்களை சுயமொழி என்று சொல்வார்கள். அப்படி விஷயங்கள் நிறைய கண்டது. அது மாதிரி வள்ளியை பார்க்க விடும் ஆளுங்க இருக்குங்க. ஏன் ஆளுங்க? அதனாலதான் அப்படியே கிராமம் வேலை பார்க்க நல்லா கிளப்புவேன். சரி, கூட்டி வந்து விடுவேன். ஒரு 200 கொடுக்க போதும், ஒரு 250 கொடுக்க போதும் பிள்ளைங்க. நானே கூட கழிச்சேன் 100 கொடுக்க போதும். அது 100 கொடுத்த பிள்ளைங்க அதிகம். அதுக்கு ஒன்றும் இல்லையே, 100 கூட இல்ல, ஒரு 50 கொடுங்க. ஆமா, சொப்பட சுந்தரி அரிக்குட்டி விடுஞ்சா கல்யாணம் ஐயா. அதுதான் புடவை கட்டி தந்திருக்கேன். மாப்பிள்ள ரெடி. வீட்டுல மஞ்சள் நிறைய இருக்கு. இவ்வளவு மஞ்சள் என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரே. என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரே. அவரு பெருமை சொல்ல வார்த்தையில அற்புதத்தான் ஈடையில அடைத்த கண்டு எனக்கு விரைந்து கொலையினி. என்னுடைய மாமை அவர்க்கும் கருப்பசாமி போல வீர இருக்கும். என்னுடைய மாமை அவர்க்கும் கருப்பசாமி போல வீர இருக்கும்.
ஆமா வர சொல்லுங்கள் வாங்க சுவாமி பாப்போம். ஆடு ஆடு சாமி ஒருங்க இங்க அத்தா விஸ்வாமித்திரனுடைய தவத்தை கெடுத்தால் மேனகை சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் யாரை நம்பி போலாம் அவங்க நம்பி போயிடாத தன்னாரே நானா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா உடே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பொம்பளையே கட்டப்பட்டு நீங்க தடிக்கு விழலாமா பொம்பளையே கட்டப்பட்டு நீங்க தடிக்கு விழலாமா சீட்டு முடிஞ்சா அங்க ஒண்ணு பண்ண முடியாது அங்க ஒண்ணு பண்ண முடியாது தெரியல என்னையா சாமி நாரதரங்கிற ஒரே ஓட்டமா உள்ள ஓடிட்டு போறாரு. இவர் தான் சாமியா? இவர் பேர் என்ன கட்டடிக்கிற சாமியா? அவரை பத்தி உனக்கு இன்னும் தெரியல என்ன தெரியல? அவ்வளவுதான் சொல்லு அது வண்டியில வரும்போது பாத்துட்டு செவனேன்னு கிடக்கு. உனக்கு தெரிஞ்சு வச்சா ஏன் சாமி எல்லாருக்கும் தெரிஞ்சு அவளை பத்தி வண்டியை வந்து சும்மா கிடச்சாம்ல என்னையா வந்துட்டாரு? இது ஒரு நாரத மகர்ஷி நினைச்சீங்களா இல்ல என்ன உங்களுக்கு கிடைக்கிறது சாமி ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுல எப்படி வணக்க வணக்கமே சரிங்க சார் எல்லாம் உன் ஏற்படுதான அது மேடையிலும் மேடைகள் சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்ட விசாசத்தோட தபத்தை கெடுத்தாலே அது மாதிரி அல்லவா வந்து ஆடி பாடி கண்டா என்ன நினைச்சுக்கிறிய பொம்பளை பிள்ளை ஆட வேண்டும் தேவலோகத்தில் ஆடினார்கள் தம்பை உருவச்சி மேலகை என்று சொல்லக்கூடிய அழகு விருந்திய மங்கை எல்லாம் என்னை கண்டவுடனே அந்த மாதர்கள் அனைவரும் என்னை வணங்கி வாழ்த்துவார்கள் தந்தான என்கிட்ட தன்னை குயில் போல் கூவுகின்றாள் கோகிலவாணி நல்ல நோட்டு நோட்டு நோட்டா உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்துறதே உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்துறக்க உன்னோடு அம்மா உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்துறக்க உன்னோடவர் அப்படி உன்னோடவர் அவர் உன்னோடவர் ஒன்னா சேரடும் அடிக்கட்டம்மா உனக்காக பாட்டுதான் தனனா 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 ஒரு கவிதை எழுத கண்ணாகண்டா இவர் வந்தாக்க தன்னை அறியாமல் சிரிச்சு புலம்புற உனக்கர ஓரத்திலே உனக்காக உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருக்கார் உன்னோடுனா அப்படி உன்னோடவர் ஒன்னா சேரணும் அது ஒன்னாக்கை உங்கள் பார்வை எதிர்பார்க்கிறே பார்வை எதிர்பார்க்கிறேன் பிரியாமணியை ரொம்ப நாளா விட்டுட்டு பிரியாமணியை ரொம்ப நாளா விட்டுட்டு காணவனை தேடி 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 தேடி
கடைசியில தொண்டி கடற்கரை புடிச்சு வந்தாச்சு. அது ஃபுல்லா எழுதிருக்குது. ஆமா, அப்புறம் அதையும் நல்லா பண்ணி வைக்கிறது. அப்படி இதுக்குள்ள ஏத்த முடியாது. உண்மை. சரி, வருக வருக வருக, வாழ்க பலம் பெற்று போயிருக்க இளைஞர்கள் அழைத்து வாருங்கள். 16 தங்கச்சி ஆமா தங்கச்சி நம்ம இடத்துக்கு நாகர் மகர்ஷி வந்திருக்கிறார். மாத்திரை போட்டு தெரியல என்னன்றது. மாத்திரை போட்டுக்கவா? மாத்திரை போட்டு தெரியவில்லையே. ஏன் மாத்திரை? ஏமாத்தலாம் கூடாது. ஆமா. நாகர் மகர்ஷி நம்ம தெரிய வந்திருக்காரு. ஆமா. மேலவத்திலிருந்து பூலோகத்துக்கு ஆமா கண்டிப்பா. வாங்க சுவாமி, வாங்க சுவாமி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். சொல்ற காது வாங்கிக்க, அப்படிதான் சொல்லணும். எங்க குடும்பம் பைத்தியம் முடிச்சிருக்கு. முக சிரிப்போட மலர்ச்சியோட இருக்கணும். வாய் வைத்து சத்தம் வச்ச மாதிரியே இருக்கக்கூடாது. சரியா? அதனால புண்ணியமி உருவாகி யமுனியை குளத்தில் எழுந்தருளும்.
வளர்த்து விட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாய் என்று தமிழ் பொழுது பாட்டு செய்யும் கலைமகளை புத்திரரை உலகம் அறவழியில் சிறக்க வேண்டும் என பொது நல தொன்றுக்கென புறப்பட்ட மித்திரரை இந்த அடியாளின் அன்பு கலந்த ஆனந்த கோடி வணக்கம். அப்படியே தாங்கள் மட்டும் நான் அரண்மனை செய்யும் போது அங்கு வரைப்படால் தங்களுக்கு என மங்கள் ஆசமிட்டு தூபதையை விளக்கிட்டு தங்களது பாதங்களுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்திருப்பேன். இதுவோ காரணம். ஆகவே என்னால் என்றவரை இதய சித்தியே இல்லாத காரணத்தினாலும் இதய சுத்தியோடு வரவேற்று வணங்கியுள்ளேன். இந்த அடியாமையின் கரை கொண்டு நானும் இந்நாடும் நாட்டு மக்களும் நல்வாழ்வாள நல்வரம் தர வேண்டும். ஐயனே